ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலி போக வேண்டியது ஒரு ஃபங்க்ஷனுக்கு. போகும்போது சரி அது கல்லணை ரூட் வழியாக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும். ஸோ கல்லணை ஒரு ஷார்ட்ஸ் ஒரு மினி பிளாக் மாதிரி எடுத்து காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நானும் வளைச்சு வீடியோலாம் எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துட்டு கார்லலாம் ஏறி ஃபங்க்ஷனுக்கும் போயாச்சு. ஃபங்க்ஷன் 1 hour ஆகும்னும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நான் டேடிகிட்ட திருவையாறு போகலாமான்னு கேட்டு அங்கேருந்து அப்படியே திருவையாறு போன வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. திருவையாறில் தர்மசமர்த்தினி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவேன். அதுக்கப்புறம் தான் ஐயாரப்பர் சுவாமி. அவளை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் போய் அந்த திருக்கோயிலுக்கு போன இந்த வீடியோஸ்லாம் நான் பேக்கில் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கல்லணையை பார்த்துட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கேட்குறீங்க. அவளை பார்த்துட்டு அந்த மடிசாரில் தான் அந்த அம்பாள் மோஸ்ட்லி இருப்பாள். ரொம்ப அழகாக இருந்தால் அது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு நான் வரேன். என்னோட அண்ணா பிரபஞ்சன் அண்ணாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரபஞ்சன் அண்ணா திருவையாறு தர்மசமர்த்தினியும் ஐயாரப்பரையும் பார்த்து அவ்வளோ வர்ணித்து சொல்லி நான் எல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு எப்படியாவது அந்த அம்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நாளைக்கு ஆடி மாதம் தொடங்க போது. ஆடி மாதத்துக்கு முன்னாடி நாலு அம்பாவை பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை என்னால் சொல்லி விவரிக்க முடியாது. அது அப்படி அவ்வளோ அழகாக இருந்த அம்பாள் கிட்டத்தட்ட 4 அடி இருந்தா. அவ்வளோ அழகாக நின்றுட்டு கோயிலில் ஆனால் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு வந்தோம். ஐயாரப்பர் சன்னதியில் மனோன்மணியவும் பார்த்தேன். இப்போ கோயிலில் நிறைய சிவன் கோயில் போகிற இடத்துல நல்லா பார்க்குறது மனோன்மணி இருக்காளான்னு இங்கே சூப்பராக தெரிஞ்சா. இங்கே சிவனுக்கு முன்னாடி அவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருந்தா. இதே மாதிரி தான் மணச்சநல்லூரில் இருக்கிற சிவன் கோயில்லையும் நான் ஒரு தடவை இந்த மாதிரி மனோன்மணியை பார்த்தேன். அவள் ரொம்ப கிளியராக தெரிஞ்சா. அவளுக்கு ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு. இந்த அம்பாள் விளக்குழியில் தான் தெரிஞ்சா. அவ்வளோ அழகாக எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தில் தான் சுற்றிட்டு வந்தோம். ஆனால் தியாகராஜரோட திருக்கோயிலுக்கு போக முடியல. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிரும்ன்றனால அதுக்கு போகல. திருச்சி பக்கத்தில் தானே, அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த கோயிலுக்கு போனோம். அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் திருக்கோயிலோட வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன்.